இன்றைக்கி வந்து கமருதீனும் அரோராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் கமருதீன் வந்து திருப்பவும் வந்துட்டு பார்வதி பேச்சு கேட்டு ஒரு இதெல்லாம் மாற்றிருப்பார். ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேஷன்லாம் மாற்றிருப்பார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அரோரா வந்து கேட்டுட்ருக்காங்க, நீ இன்னும் ஏன்டா அதே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கிற? உனக்கே தெரியுதில்ல பார்வதி விளையாடுற கேம் பிளே தப்புன்னு, அப்புறமும் நீ ஏன்டா இதே மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து கமருதீன் சொல்கிறாரு, நான் அவகிட்ட ட்ரூவாக தான் இருந்தேன். ஆனால் அவள் தான் இப்படி என்னை யூஸ் பண்ணியிருக்கா போல இருக்குது கேம் பிளேக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் பேசும்போது அவள் சொன்னா, சீசன் 5 உள்ள பாவனி அமீர் மாதிரி நம்ம விளையாடலான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. ஸோ நானும் அதை உண்மையாக தான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க, டேய் இதை சொல்லும் போதே தெரியலையாடா உனக்கு அது கேமுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு இதிலேருந்தே உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. கரெக்டு, இதை அரோரா தான் சொல்ல முடியும், இல்லைன்னா கமருதீனுக்கு புரியாது, நம்மளால் போய் சொல்லவும் முடியாது. அரோரா அதை வந்து மண்டையில் கொட்டி புரிய வைக்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவரும் அதை கேட்டுட்ருக்காரு. உடனே அரோரா கேட்குறாங்க, டேய் ஒரு சாதாரண நெய் விஷயத்துக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வருது, நெய்க்கு போய் அப்படி சொல்லிட்டாங்கன்னு நீ சொல்லிகிட்டே இருக்கிற. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அவங்க எல்லாமே பண்ணுறது கரெக்ட் இல்லை, நியாயம் இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான அட்வைஸ் தான் இது கமருதீனுக்கு. அவர் புரிஞ்சுக்கிட்டான்னா அது அவரோட கேமுக்கு நல்லது. நம்மளால் போய் ஒரு வாட்டி நம்மளால் சொல்ல முடியாது. இது நான் பார்த்த வரைக்கும் கமருதீனுக்கு இருக்கிற நிறைய நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது வந்து அவர் பார்வதிக்காக ரொம்ப அநியாயமாக சப்போர்ட் பண்ணுறதுனாலேயே அவரே அதை குறைச்சிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, நம்ம கூட நிற்கணும்னு நினச்சி தான் நான் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் கூட நிற்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிட்டு இருக்குங்கிறது எப்போ கமருதீனுக்கு புரியுதோ அப்போ தான் அது கமருதீனுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை